அதில் வந்து சங்கீதம் 121 பார்க்கும்போது எனக்கு 1ஆவது வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தபோது அவங்க யாரை நோக்கி பார்த்தாங்களாமா? கர்த்தரை நோக்கி பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாத போது அவர்கள் முறுமுறுத்த போதெல்லாம் தேவன் என்ன செஞ்சாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தினால ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கனாக்க எங்களுக்கு அப்பவும் இறைச்சி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? முறுமுறுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் நடத்தி வந்த அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவங்களை விடுவித்து கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அந்த எகிப்துல அவங்க எவ்வளவு சுமை சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வந்துட்டு நினைச்சு பார்க்கல. ஆனா தங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன செய்யறாங்க? இறைச்சியும் அப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்குறாங்க. முறுமுறுத்துல என்னன்னாங்க, எங்களை எகிப்திலே விட்டுருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? அங்கேயே இருந்து அடிமைத்தனமா இருந்து அப்படியே மறைச்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி முறுக்குறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில மோசே யாரை நோக்கி பார்க்கிறாருனாக்க தேவனை நோக்கி பார்க்கிறாரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி அந்த நேரத்துல என்ன செய்யறாரு? மோசே பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யறாரு? தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை கொடுக்குறாரு, அப்பவும் இறைச்சியை கொடுக்குறாரு. வந்துட்டு இப்படியெல்லாம் அற்புதம் நடக்குது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க, தண்ணிக்கு முறுமுறுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம தேவனுக்கு கீழ்ப்படியாம முறுமுறுக்கும் போது அந்த இடத்துல மோசே என்ன செய்யறாருனாக்க எல்லா சூழ்நிலைகளும் ஒத்தாசை தரக்கூடிய பர்வதமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த நாளில் வந்துட்டு அவர் என்ன செய்யறாரு? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஏசப்பா விடுவிச்சு நடத்திட்டு வரும்போது பின்னாடி பார்வோன் சேனைகள் அவங்களை துரத்திட்டு வராங்க. முன்னாடி செங்கடல் இருக்குது. ஆனா அந்த சூழ்நிலையில என்ன செய்யறாங்க? மோசே என்ன செய்யறாரு? தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேலையில பகல்ல என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினால பாதுகாத்தாரு, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினால பாதுகாத்தாரு. அந்த எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன செஞ்சாரு? அக்னி ஸ்தம்பத்துல என்ன செஞ்சாரு? மதிலா வச்சாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இரண்டு பேருக்கு இடையே அக்னி ஸ்தம்பம் மதிலா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள் குறைவுகள் மத்தியில நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறோமா? இல்ல நமக்கு மனுஷரை நோக்கி பார்க்கிறோமா? மனுஷருடைய ஒத்தாசைக்காக காத்திருக்கிறோமா? மனுஷருடைய கரங்களை நோக்கி பார்க்கிறோமா? இன்னைக்கு எத்தனையோ மேக்சிமம் நமக்கு குடும்பங்களில் காணப்படுவது என்னச்சுனாக்க பண கஷ்டங்கள் தான். நமக்கு பொருளாதார ரீதியாக எல்லாருக்குமே என்ன செய்யுது? கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டமான நேரத்துல நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? தேவனை நோக்கி பார்க்கிறோமா? அல்லது ஃபைனான்சியரும் வட்டிக்காரரை நோக்கி பார்க்கிறோமா? அல்லது நமக்கு ஒத்தாசை கூடிய மனுஷர் கடங்களை நோக்கி பார்க்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கிற வேலையில நாம ஜெபிப்போம். ஆனாலும் என்ன செய்வோம்? மனுஷர் யாராவது நமக்கு உதவி செய்யறாங்களான்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. அவர் முழு மூச்சாக அவர் என்ன செஞ்சாருனாக்க கர்த்தரை மாத்திரமே மோசே வந்து நோக்கி பார்த்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய குறைவுகள்ல என்ன செய்யணும்னா நிறைவை கட்டளையிடும்படியாக நிறைவானவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் விலகி தேவன் நம்ம நிறைவாக அவர் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். போன வாரம் கூட அந்த செய்தி தானே நம்ம கேட்டோம். நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் சொல்லி. அப்ப நிறைவானவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது தான் நிறைவானவர் வருவாரு. நம்ம குறைவுகளையே நம்ம பார்க்க கூடாதுங்க. மனுஷன் எப்படி என்ன செய்யுங்க? குறைவுள்ளவர்கள். மனுஷர்கள் யாவருமே என்ன செய்வாங்க? குறைவுள்ளவர்கள். ஆனால் நிறைவானவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நிறைவானவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை நோக்கி பார்க்கும் போதுதான் நமக்கு என்ன செய்யும்? நம்ம குறைவுகளெல்லாம் நிவர்த்தியாகி நிறைவாகும் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறான்னு சொல்லி. அப்போ நீ ஒரு மனுஷனுடைய நிழல் வந்து அந்த மனுஷனை விட்டு பிரிக்க முடியுங்களா?
பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது இல்லைங்களா? நிழல் எப்போது என்ன செய்யும்? நிஜத்தோடு ஒட்டியே தான் இருக்கும். நிழலையும் நிஜத்தையும் என்ன செய்ய முடியாது? வெவ்வேறாக பிரிக்க முடியாது. அது போல தாங்க ஏசப்பா நமக்கு நிழலாக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதை நம்மையும் ஏசப்பாவையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாதுங்க. ஆனால் பிரிக்கிறது எதுனாக்கா பாவம் தான். ஏசப்பாவையும் நம்மையும் பிரிக்கிறது வந்து நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்யும்போது என்ன செய்யுது? அப்பவும் நிழல் நம்ம கூட தான் இருக்கும். அப்பவும் ஏசப்பா என்ன செய்வாரு? நம்மளோட தான் இருப்பாரு. ஆனா என்ன செய்வாரு? கொஞ்சம் விலகி இருப்பாரு. நம்ம பிள்ளைகளை வந்து மனம் திரும்பட்டுன்னு சொல்லி. அது போல இந்த காலை வேளையில தேவன் நம்மை காக்கிறதுக்காக நமது வலப்பது பக்கத்தில் எப்பொழுதும் நம்ம நிழலா இருக்கிறாரு. நம்முடைய நிழல் நம்மை விட்டு பிரிக்க முடியாததை போல தேவனும் அவர் நம்மை விட்டு பிரியாத அளவுக்கு அவர் ஒருபோது பிரியாத தேவனாய் இருக்கிறாங்க. அதனால இந்த காலை வேளையில அவர் நமக்கு நிழலாக இருந்து நம்முடைய போக்கையும் வரத்தையும் எல்லாம் பத்திரமாய் அவர் பாதுகாக்கிறார். நிழல் என்னன்னா போற இடமெல்லாம் கூட வரும். அது போல ஏசப்பா நமக்கு நிழலாக இருந்து நம்ம போற இடமெல்லாம் கூட வர்றாரு. எங்கெங்க நம்ம போறோமோ, எந்த இடத்துல கண்ணீர் வடிக்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கலங்கி நிற்கிறோமோ, அந்த இடங்களில் எல்லாம் இந்த ஏசப்பா என்ன செய்யறாரா? நமக்கு நிழலாய் கூட இருந்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறாரு. அவர் நமக்கு நிழலாய் இருந்து எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளை வந்து இந்த குறைவுகளை என்னை நோக்கி கூப்பிடுவானா, நான் அவனுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி என்ன செய்யறாரு? அவர் வந்து என் பிள்ளை என்னை கூப்பிடுவானா, நான் அவனுக்கு உதவி செய்யணும், அவனை இந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லி அவர் நிழலாய் நம்ம தொடர்ந்து நம்ம கூடவே வந்துட்டு இருக்கிறாராமாங்க. அதனால நம்ம இந்த காலை வேளையில என்ன செய்யணும்னா, நமக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடிய, நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய உன்னதமான தேவனாகிய உன்னத பர்வதத்தை, சீயோன் பர்வதத்தை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்வான்? நிறைவாகும்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்மளுடைய தேவைகள் மத்தியில் நம்முடைய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உன்னதமான தேவனுடைய